அனைவருக்கும் வணக்கம். இந்த தமிழகத்தினுடைய கலை வரலாறு என்பது ஒரு மிக நீண்ட ஒரு வரலாறாக இருக்கிறது. இந்த நெடிய பயணத்தில் அதிலும் தமிழ்நாட்டினுடைய சிற்பக்கலை என்பது நமக்கு சங்க காலத்திற்கும் முன்பாக தொடங்குவதாக ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். அந்த வகையில் சிற்பக்கலை என்பது வளர்ச்சி பெற்ற நிலையாக இன்று கருதப்படுகிறது. அப்படி இருக்கையில் தமிழ்நாட்டு சிற்பக்கலை எங்கிருந்து தொடங்குகிறது, தமிழ்நாட்டின் மிக தொன்மையான சிற்பமாக நாம் எதனை கருதலாம் என்ற புள்ளியிலிருந்து நாம் இந்த நிகழ்வை தொடங்கலாம் என்று கருதுகிறேன். முதல்ல நான் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, இங்கே ஒரு காணொளியாக சில சிற்பங்களை காட்டி அதனை குறித்து நாம் இங்கே பேசினால் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் எளிதாக இருக்கலாம். ஏனென்றால் தமிழ்நாட்டினுடைய சிற்பக்கலை மரபு என்று சொன்னால் 2000 ஆண்டு கால மரபுகள் நம்மிடம் இருக்கின்றன. எல்லாற்றையும் நாம் பார்த்திருப்போமா? பெரும்பாலும் 99 விழுக்காடு கோயிலில் இருக்கிறது என்றால் கோயில் என்பது பக்திக்கான ஒரு இடமாக இருக்கிறது. அங்கே போகின்றவர்கள் சிற்பத்திற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதனை பார்க்கிறார்கள் என்பது ஒரு கேள்விதான். ரசனை உடையவர்கள் அதற்கான நேரத்தை ஒதுக்கி பார்த்திருக்கக்கூடும். சில இடங்களை கூட, மாமல்லபுரம் போன்ற இடங்களை கூட நாம் சுற்றுலா தலங்களாக மதிக்கிறேமே தவிர அது ஒரு கலை வரலாற்றுக்கான ஆவணங்களாக அனைத்தையும் பொதித்து வைத்திருக்கின்ற ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக கருதுவது என்பது மிக குறைவாகவே இருக்கிறது. ஆனால் இங்கே கால அவகாசம் கருதி நிறைய கேள்விகளும் இருக்கின்ற காரணத்தினால் இதை முழுமைப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு நண்பர்கள் இங்கே இதனை தயாரித்திருக்கிறார்கள். ஆகவே நாம் இதனை முடித்துவிட்டு ஐயப்பாடுகளை நாம் கேள்விகளாக தொடுத்து பேசிக்கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளலாம் என்று கருதுகிறேன். இப்பொழுது முருகன் அவர்கள் ஒரு கேள்வியோடு தொடங்கி இருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய மிக பழமையான சிற்பம் என்று சொன்னால் நாம் எதனை சொல்லலாம் என்று சொன்னால், தொல்லியல் ஆய்வில் கிடைக்கின்ற, அகழ்வாய்வில் கிடைக்கின்ற உருவங்களைத்தான் நாம் மிக பழமையானது, தொன்மையானது என்று கருத வேண்டும். ஒரு எடுத்துக்காட்டாக ஆதிச்சநல்லூரில் கிடைக்கின்ற, இன்று கீழடியில் கிடைக்கின்ற சிற்பங்கள் தான் காலத்தால் பழமையானவை. அவை மண்ணுருவங்களாக இருக்கின்றன, உலோகங்களால் செய்யப்பட்ட உருவங்களாக இருக்கின்றன. இவைகள் தான் நமக்கு இதனுடைய தொடக்க காலத்தை சொல்லுகின்றன. இது இல்லாமல் வீரநிலை கற்கள் என்று சொல்லப்படுகின்ற ஹீரோயிக் ஸ்டோன்ஸ், அதில் இருக்கின்ற உருவங்கள் நமக்கு இந்த சிற்பக்கலையினுடைய தொடக்கத்தை, இன்னும் சொல்லப்போனால் அவர்களுடைய கலை ரசனையை, அவர்களுடைய வாழ்க்கை முறையை, அவர்களுடைய பண்பாட்டினை நமக்கு எடுத்து காட்டுகின்ற ஆவணங்களாக நமக்கு கிடைக்கின்றன. குறிப்பாக ஆதிச்சநல்லூரில் கிடைக்கின்ற தாய் தெய்வ வழிபாடு, அது சிந்துவெளியில் கிடைக்கின்ற தாய் தெய்வ உருவத்தோடு நம்முடைய ஆதிச்சநல்லூர் உருவத்தை ஒப்பிடக்கூடியதாக இருக்கிறது. இதெல்லாம் பெரிய வரலாற்று தொடர்பை நாம் புரிந்து கொள்வதற்கான ஒரு சான்றாதாரமாகவும் கிடைக்கிறது. இது இல்லாமல் விலங்கு உருவங்கள், பறவை உருவங்கள், சடங்குகள் சார்ந்தது, ஒரு காவடி கூட கிடைத்திருக்கிறது. இந்த சடங்குகள் சார்ந்து கிடைக்கிறது. நம்முடைய இந்திய பகுதியில் நம்ம அனைவருக்கும் தெரிந்தது தான், சிந்துவெளி ஹரப்பா நாகரிகத்தில் ஏராளமான உருவங்கள் கிடைத்திருக்கின்றன. ஆகவே மனித நாகரிகத்தில் மிக தொடக்கத்திலேயே ஓவியக்கலையும் சிற்பக்கலையும் இருந்திருக்கிறது. தமிழ்நாட்டிலும் அப்படித்தான் இருந்திருக்கிறது என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு ஒரு கேள்வி சார், 2 கேள்விகளை நான் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று, இந்த சிற்பங்களை செய்வதற்கு என்னென்ன ஊடகங்கள் எதையெல்லாம் பயன்படுத்தினாங்க, இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, இது ஒரு சிற்பத்தை பொறுத்த அளவிற்கு ஒரு அடிப்படையான புரிதலை தருகின்ற ஒரு கேள்வியாக இருக்கிறது. என்னென்ன மீடியாஸ், என்னென்ன ஊடகங்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, நிகண்டுகளில் இருந்து நமக்கு ஒரு 10 ஊடகங்கள் பற்றி தகவல்கள் கிடைக்கின்றன. மண், கல், மரம், உலோகம், சுதை, மெழுகு, தந்தம்,
சருச்சரை அல்லது கண்ட சர்க்கரை என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஊடகம். இப்படி பல வகையான ஊடகங்கள் நமக்கு கிடைக்கின்றன. அதில் சுதை மிக முக்கியமான ஒரு ஊடகமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த கண்ட சர்க்கரை என்பது பல்வேறு பொருள்களினுடைய கலவை, அந்த கலவையினால் செய்யப்பட்டிருக்கின்ற ஒன்று. இந்த சருச்சரை அப்படிங்கிறது ஒரு சொரசொரப்பான தன்மையை குறிக்கின்ற ஒரு சொல்லாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். இது இல்லாமல் சித்தர்களால் செய்யப்பட்டது பாஷாணம் என்கின்ற நவபாஷாணத்தினாலும் சிற்பங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன என்கின்ற ஒரு கருத்தும் நமக்கு இருக்கிறது. இவையெல்லாம் ஊடகங்களாக நம்முடைய கலைஞர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இதனை அடிப்படையாக வைத்து இன்னொரு ஒரு ஒரு ஐயம், நம்மிடையே இலக்கியத்தில் செவ்வியல் மரபு, நாட்டார் மரபு என்று 2 மரபு இருக்கிறது. அந்த 2 மரபும் சிற்பக்கலையிலும் இருக்கிறதா? அப்படியெனில் எது வளமையானதாக நாம் கருதுவதற்கு அங்கே இடம் இருக்கிறது? அதாவது ஆங்கிலத்தில் சொன்னால் செவ்வியல் மரபு என்பதை கிளாசிக் ட்ரெடிஷன், நாட்டுப்புற மரபு ஃபோக் ட்ரெடிஷன் என்று சொல்லுகிறோம். இந்த 2 மரபுகளும் வளமையானவை, இந்தியாவில் அன்று தொட்டு இன்று வரைக்கும் வளமையானவை. அதற்கு காரணம் நம்முடைய நில அமைப்பு. இந்தியா இன்றும் 60 விழுக்காடுகளுக்கு மேலாக கிராமம் சார்ந்த ஒரு நிலவியல் கொண்டிருக்கிறது, உற்பத்தி முறையை கொண்டிருக்கிறது. பெரும்பான்மையான மக்கள் கிராமத்தை சார்ந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த நாட்டுப்புற மரபு என்பது மிக பழங்காலத்திலிருந்து இன்று வரைக்கும், இன்று திரைப்படம் என்கின்ற ஒரு கலை வடிவத்தை கூட அது முற்றிலும் ஆக்கிரமித்திருப்பதாகத்தான் தோன்றுகிறது. நாம் இன்றும் ஒரு கிராமம் சார்ந்த வாழ்வியலை கதைக்களமாக கொள்ள முடியும், வசனங்களை எழுத முடியும், பாடல்களை எழுத முடியும், நாட்டுப்புற இசை மரபை வைத்து கொள்ள முடியும். ஆக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்று வரைக்கும் 2000 ஆண்டு காலமாக இந்த நாட்டுப்புற மரபு என்பது தொடர்ந்திருக்கிறது. தொல்காப்பியர் அதனை அங்கீகரிக்கிறார். பிசி, அங்கதம், முதுசொல் ஆகியவைகளை தொல்காப்பியர் அங்கீகரித்து அதனை இலக்கிய வகைமையாக அவர் ஏற்றுக்கொள்கிறார். இதற்கு முன்பு அகத்தியம் இருந்திருக்கிறது, அதில் என்ன இருந்திருக்கலாம் நமக்கு தெரியவில்லை. ஆகவே நமக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக வெறுக்கப்படாத ஒன்றாகவே இருந்திருக்கிறது. இது இல்லாமல் பழங்குடி மக்களுடைய பண்பாடு, ட்ரைபல் கல்ச்சர் என்பதும் தொடர்ந்து நம்மிடம் இருந்து கொண்டே இருக்கிறது. செவ்வியல் மரபு என்பது நான் தொல்காப்பியத்தை சொன்னதைப் போல செவ்வியல் மரபினுடைய அடிப்படை வளர்ச்சியின் காரணமாக விதிமுறைகளை உருவாக்கி கொள்வது தான். ஒரு ஆசிரியப்பா என்றால், ஒரு வெண்பா என்றால் எப்படி எழுத வேண்டும், அதில் என்ன அசை சீர் தலை வர வேண்டும், என்ன தொடை வர வேண்டும், என்ன ஓசை வர வேண்டும் என்கின்ற ஒழுங்கமைவு தான் செவ்வியல் மரபு உருவாவதற்கான ஒரு அடிப்படை பண்பு. ஆக இந்த வரையறுக்கப்பட்ட இலக்கணத்தோடு தான் நம்முடைய இசை மரபும் தொடர்ந்து வளர்ந்து வந்திருக்கிறது, சிற்ப மரபும் வளர்ந்திருக்கிறது, ஓவிய மரபும் வளர்ந்திருக்கிறது. ஓவிய கலைக்கு என்று ஓவிய செந்நூல் என்று ஒரு நூலை பார்க்கிறோம். சிற்பக்கலை என்பதற்கு சிற்ப செந்நூல் என்கின்ற ஒரு நூலை பார்க்கிறோம். நாடகத்திற்கு இலக்கணம் இருந்திருக்கிறது. செய்யுளுக்கு மட்டும் இல்லை, மதிவாணர் நாடகத்தமிழ் என்ற ஒரு நூல் இருந்திருக்கிறது. இவையெல்லாம் நமக்கு கிடைக்கவில்லை என்று பார்க்கிறோம். ஆக மிக வளமையானது நம்முடைய செவ்வியல் மரபும் கூட. இதில் நாம் அடிப்படையாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஒன்றை ஒன்று பாதித்து தம்மை வளர்த்து கொண்டு இருக்கின்றன. அடிப்படை நாட்டுப்புறவியல் தான். அதில் இருந்து தான் நமக்கு எல்லாம் தொடங்கி காலப்போக்கில் வளர்ச்சி பெற்று செவ்வியல் மரபாக கிளைக்கிறது. நம்முடைய யாப்பும் கூட அப்படித்தான். கலிப்பாவில் எப்படியெல்லாம் நாட்டுப்புற கூறு இருந்திருக்கிறது என்று ஒரு நூலை எழுதியிருக்கிறார், தமிழவன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆக இந்த மாதிரி நம்முடைய செவ்வியல் மரபும் நாட்டுப்புற மரபும் மாணிக்க வாசகர் பயன்படுத்தாத நாட்டுப்புற மரபே இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு அவர்கள் சொற்களையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள், ஓசை அமைப்பையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆக 2 மரபுகளும் நமக்கு மிக வளமான்மை, இந்தியா முழுவதும் கூட. மிக முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பல்லவர் கால சிற்பம் அப்படின்னா நமக்கு உடனடியாக தெரிகிறது. மகாபலிபுரம், அதில் மகிஷாசுர மர்தினியுடைய சிற்பங்கள்லாம் தெரியுது. அந்த மாதிரி சங்ககால சிற்பங்கள் அப்படின்னா நீங்கள் எதை அடையாளப்படுத்துவீர்கள் அல்லது எதை சான்றாக காட்டுவீர்கள்? இன்னொரு அதோட தொடர்ச்சியான ஒரு கேள்வி, சங்க காலத்துடைய சிற்பக்கலையுடைய தாக்கம் பல்லவர் கால மரபுலையும் இருந்ததா? இது கொஞ்சம் விரிவான. 2வது கேள்வி, முதல் கேள்வி மட்டும் சொல்லுங்கள்.
சங்க காலத்தினுடைய சிற்பக்கலை ஓவியக்கலை எப்படி இருந்தது என்பதை நாம் அறிய முடியாமல் இருப்பதற்கு காரணம் கட்டிடங்கள் கிடைக்காமல் போனது தான். ஏனால் கட்டிடங்களை வைத்துத்தான், சுவரை வைத்துத்தான் சித்திரம். அது ஓவியக்கலையானாலும் சிற்பக்கலையானாலும் நமக்கு ஊடகம் காரணமாக மண்ணாலும் செங்கற்களாலும் மரத்தினாலும் நம்முடைய அரண்மனைகள் உட்பட அனைத்தும் செய்யப்பட்ட காரணத்தினால், கோயில்கள் எடுக்கப்பட்ட காரணத்தினால் சங்கப்பகுதியினுடைய கட்டிடங்கள் இடிபாடிகளாகத்தான் கிடைக்கின்றனவே தவிர முழுமையான ஒரு கட்டிடம் இதுவரையிலும் நமக்கு காண கிடைக்கவில்லை. சங்கத்தில் 7 மாடிகள் இருந்தன, கூட கோபுரங்கள் இருந்தன, பெரிய மதுரை போன்ற நகரங்கள் இருந்தன என்கின்ற தரவுகள் எல்லாம் எதில் கிடைக்கின்றன? பூம்புகாரை பற்றிய மிகப்பெரிய ஒரு வரலாற்று வர்ணனை எதில் கிடைக்கிறது என்றால் நமக்கு இலக்கியங்கள் தான் கிடைக்கிறது. இலக்கியங்களை வைத்து கொண்டு பார்க்கின்ற போது மிகச்சிறப்பாக நம்முடைய முன்னோர்கள் கலைநயத்தோடு ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு வாழ்வியலுக்குள் வாழுகின்ற ஒரு நாகரிக முதிர்ச்சியை பெற்றவர்கள். சித்திரமாடத்து துஞ்சிய நென்மாறன். ஆக நீங்கள் பார்த்தா சித்திரங்கள் தீட்டப்பட்ட ஒரு மாடத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு வீதியில் தேர் போனால் அந்த சித்திரங்களின் மீது படிந்தது என்பது நமக்கு பட்டினப்பாளையெல்லாம் கொடுக்கின்ற ஒரு வர்ணனையில் இருந்து தெரிகின்ற காரணத்தினால் மிகச்சிறந்த முறையில் சங்க காலத்தில் சிற்ப வளர்ச்சியும் ஓவிய வளர்ச்சியும் இருந்திருக்கிறது என்பது தெரிகிறது. நமக்கு தொல்பொருள் அடிப்படையில் கிடைத்திருக்கின்ற சில தரவுகளை வைத்து பார்க்கும்போது மிகச்சிறந்த செவ்வியல் மரபையே அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். நிச்சயமாக இருக்கணும். ஒரு தர்க்க ரீதியாக பார்த்தோம்னா இவ்வளவு பெரிய சங்க இலக்கியங்கிறது செவ்வியல் மரபில் உலகம் வியந்து நிற்கின்ற ஒரு கலைப்படைப்பை உருவாக்கிய நம்முடைய முன்னோர்கள் அதே போல தான் சிற்ப மரபையும் ஓவிய மரபையும் செவ்வியல் மரபுக்குள் படைத்திருப்பார்கள். சரி, கிடைத்திருக்கின்ற ஆதாரங்கள் எப்படி இருக்கின்றன? ஒரு தாத்ரேயரனுடைய ஒரு உலோகத்தால் செய்யப்பட்ட சிற்பம் அதி அற்புதமான அழகோடு நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒன்றுமில்லை, கொஞ்ச காலத்திற்கு முன்பு எல்லோராலும் பரவலாக பேசப்பட்ட ஒன்று ஒரு முத்திரை மோதிரம். ஒரு தலைவனும் தலைவியும் நிற்கின்ற ஒரு முத்திரை மோதிரம். அந்த மோதிரத்தினுடைய அழகு ஈடு இணை இல்லாது. அப்படி ஒரு அந்த ஒயில், அந்த கிரேஸ் அவ்வளவு அழகாக செய்யப்பட்ட நேர்த்திமிக்க ஒரு சிறிய ஒரு மோதிரத்துக்குள் அவ்வளவு நேர்த்தியாக செய்யப்பட்ட ஒரு தன்மையை நாம் பார்க்கிறோம். ஆகவே தமிழர்கள் சங்க காலத்தில் படிமம் என்கின்ற சொல்லால், பிரதிமை என்கின்ற சொல்லால், சிலை என்கின்ற சொல்லால் ஏராளமான சிற்பங்களை அவர்கள் உருவாக்கியிருந்தார்கள். செவ்வியல் மரபோடு அவர்கள் உருவாக்கியிருந்தார்கள். நாட்டுப்புற மரபு தனியாக இருந்திருக்கிறது என்பதில் ஐயப்பாடே. இப்போ அடுத்த காலகட்டம்னு நான் அந்த பல்லவர் காலத்துக்கு வரேன். பல்லவர் காலகட்டத்தில் செய்யப்பட்ட சிற்பங்களுடைய தனித்தன்மை என்று நீங்கள் எதை கருதுகிறீர்கள்? நான் ஏன் இதை கேட்கிறேன் என்றால், அவர்களுடைய காலகட்டத்தில் தான் இந்த குடைவரை கோயில்கள் கட்டப்பட்டன அப்படின்றது தெரியும். அது நீங்கள் சொல்லுங்கள். அது இந்தியாவிற்கே அது ஒரு பெரிய கொடையாக நீங்கள் கருதுகிறீர்களா? இதுக்கு நடுவில் ஒரு காலப்பகுதி நம்ம விட்டுருக்கிறோம், களப்பிரர் காலம். இந்த களப்பிரர் காலம் என்பது ஒரு பெரிய காலமாகவே இருந்திருக்கிறது. ஆனால் இருண்ட காலம் என்று நம்முடைய வரலாற்று ஆசிரியர்கள் சொன்னதை பற்றி கூட விவாதங்களை எழுப்பி கொண்டிருக்கிறோம். அது சமண பௌத்தத்தினுடைய செல்வாக்கு அதிகமாக இருந்த காலங்கிறதுனால வரலாற்று ஆசிரியர்கள் சிலர் இருட்டடிப்பு செய்து விட்டார்கள் என்று. அது ஓரளவுக்கு உண்மையாக இருக்கலாம். ஆனால் இன்னொரு உண்மை இருக்கிறது. களப்பிரர்கள் ஆண்டார்கள் என்பது தான் தெரிகிறதே தவிர அவர்களுடைய தலைநகரம் தமிழ்நாட்டில் எதுவாக இருந்தது என்பது கூட இன்னும் உறுதி செய்யப்படாத ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆகவே களப்பிரர் காலத்தில் அது சமண பௌத்தம் சார்ந்ததாக இருந்தாலும் கூட அதிலும் மிகச்சிறந்த கட்டிடக்கலையும் ஓவிய சிற்பக்கலைகளும் வளர்ந்திருந்திருக்கின்றன என்கின்ற ஒரு தகவலோடு, இந்த பல்லவர்கள் என்கின்ற ஒரு காலப்பகுதி நம்முடைய கலை வரலாற்றில், நான் சொல்லுவது இந்திய கலை வரலாற்றில் மட்டுமல்ல, உலக கலை வரலாற்றிலேயே ஒரு பொன்னேட்டை படைத்தவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஏறக்குறைய 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சிம்ம விஷ்ணு காலத்திலிருந்து தந்திவர்மன், அபராஜிதவர்மன் என்று வருகின்ற பிற்கால பல்லவர்களுடைய காலம் வரைக்கும் அவர்கள் தொடர்ந்து கலை தொண்டு ஆற்றி வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த இடைக்கால பல்லவர்கள் என்று சொல்லப்படுகின்ற சிம்ம விஷ்ணு, மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், ராஜசிம்மன், குறிப்பாக ராஜசிம்மன், பரமேஸ்வரவர்மன் இவர்களுடைய காலப்பகுதியில் தான் ஒப்பற்ற கலைப்படைப்புகளை அவர்கள் தந்திருக்கிறார்கள். கட்டிடம் என்று பார்த்தால் அல்லது சிற்பம் கட்டிடம் என்பதை நாம் பிரித்து பார்க்கின்ற மரபு ஐரோப்பிய மரபு. நமக்கு இந்திய மரபில் சிற்பம் என்று சொன்னால் அது கட்டிடம் சிற்பம் இரண்டும் சேர்ந்தது தான். அதனால் தான் சில்ப சாஸ்திரம் என்று தான் இரண்டையும் பொது சொல்லல் நாம் குறிக்கிறோம்.
ஆக 4 வகையான முயற்சிகளை அவர்கள் செய்கிறார்கள். ஒன்று குடைவரை கோயில்கள், இன்னொன்று ஒற்றை கற்றளிகள், இன்னொன்று திறந்தவெளி புடைப்புச் சிற்பங்கள், இன்னொன்று கட்டுமான கோயில்கள். இந்த குகை கோயில்கள் என்பது நமக்கு மௌரியர் காலத்திலிருந்து அசோகர் காலத்திலிருந்து இந்தியாவில் பரவலாக அறிமுகமான ஒரு கலை வடிவம், கோயில் வடிவம். அஜந்தா குடைவரைகள் எல்லாம் அப்படித்தான் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த குடைவரை கலையையும் பல்லவர்கள் கை கொண்டார்கள். அதற்கு மேலாக மிக முக்கியமாக இந்த ஒற்றை கற்றளி, இந்த தளி என்கின்ற சொல்லுக்கு கோயில் என்பது பொருள். ஒற்றை என்பது மொனோ, சிங்கிள். லித்திக் கல், ஒரே கல்லினால் மேலிருந்து கலசத்திலிருந்து அதிஷ்டானம் வரைக்கும் வேறு எதையும் சேர்த்தாமல் செய்யப்படுகின்ற ஒரு கட்டிடக்கலை மரபு. மிக கடினமான பணி. இதில் பல்லவர்களுடைய சிறப்பு நான் சொல்லணும், ஊடக சிறப்பு ஒன்று இருக்குது. வாதாபியில் இருக்கிறவங்க வந்து மணற்கல்லினால் செஞ்சாங்க, அது கொஞ்சம் கார்விங்க்கு கொஞ்சம் சுலபமானது தான். ஆனால் அற்புதமான சிற்பங்கள் செஞ்சுருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நமக்கு, அதுவும் குறிப்பாக வட தமிழ்நாட்டில் இவங்க செஞ்ச அந்த பகுதிங்கிறது வந்து சார்னோகைட் அப்படிங்கிற ஒரு கருங்கல் வகை. இது வந்து இரும்பு, சிம்பிளாக சொன்னோம்னா நம்ம இரும்பில் செஞ்சுருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட கடினமான ஒரு ஊடகத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் இவ்வளவு நுட்பமான பணியை செய்திருக்கிறார்கள். ஒரு ஒற்றை கற்றளியை செய்கின்ற போது ஒரு சின்ன சிதைவு வந்துவிட்டால், தெரிந்தோ தெரியாமலோ ஒரு உடைப்பு ஏற்பட்டுவிட்டால் அதை சரி செய்யவே முடியாது. இப்போ எவ்வளவு கவனமாக செய்யணும். 9 ஒற்றை கற்றளிகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். மாமல்லபுரத்தில் மட்டுமே செய்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் வேறெங்கும் தொடரவில்லை. இது இல்லாமல் உலகத்திலேயே எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு திறந்தவெளி புடைப்பு சிற்பம், ஓப்பன் ஏர் பாஸ் ரிலீஃப் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகின்ற ஒரு சிற்ப செய்முறையை பல்லவர்கள் மட்டுமே செய்தார்கள். உலகத்தில் வேறு யாரும் செய்யலை. அதுதான் ஒப்பற்ற அர்ஜுன் தபசு மாதிரியான சிற்பத் தொகுதி. அதை மறுபடியும் விரிவாக நம்ம பேசுவோம். இது இல்லாமல் கட்டுமான கோயில்கள், கல்ல ஒன்றின் மேல் ஒன்றை அடுக்கி செய்கின்ற இந்த கட்டுமான கோயில், ஸ்ட்ரக்சரல் டெம்பிள் என்று சொல்லப்படுகின்ற கட்டுமான கோயில்களையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். மாமல்லபுரத்தில் மாத்திரம் ராஜசிம்மம் 3 பண்ணியிருக்கிறாங்க. உலகநேஸ்வரர் கோயில், கடற்கரை கோயில், முகுந்தநாயனார் கோயில். அது இல்லாமல் ஒப்பற்ற கலைப்படைப்பு காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் கோயிலை வந்தான் பண்ண. ஆக பல்லவர்களுடைய கொடை என்பது நினைத்து பார்க்க முடியாது. இதில் என்னென்னா முக்கியமாக நினைக்க வேண்டியது, ஒன்று போல் இன்னொன்று இல்லாமல் செஞ்சாங்க. ஒவ்வொன்றும் வேறுபாடு, ஒவ்வொன்றும் வித்தியாசம். ஒவ்வொரு கட்டடமும் வேறுபட்டவை, ஒரு சிற்பமும் வேறுபட்ட ஒரு தன்மையில் படித்தாங்க. அதுலேயும் குறிப்பாக ராஜசிம்மன் அத்தியந்த காம அப்படின்னு அவனுக்கு ஒரு பட்டப்பேர். 500 பட்டப்பேர் இருக்குது. அதில் ஒன்று அத்தியந்த காம. அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பட்டமும் கூட. அத்தியந்த காம பல்லவீச்சர கிரகம்னு தர்மராஜர் அதுக்கு பேர் வைக்கிறான். அத்தியந்த காமம்னா எல்லையில்லாத மன விருப்பங்களை உடையவன். அப்படி புரவலன் அப்படி இருந்தான். அதனால தான் வந்து இவ்வளவு பெரிய படைப்புகள் வந்து அவர்கள் உருவாக்கினார்கள். இதில் தான் அவர்கள் ஒப்பற்ற மகிஷாசுரமர்தினி சிற்பமாகட்டும், அது அர்ஜுன் தபசில் காணப்படுகின்ற சிற்பங்களாகட்டும், ஏராளமான சிற்பங்களை அவர்கள் படைத்து நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். ஓவியங்களையும் செஞ்சாங்க. எல்லாம் அழிஞ்சு போய் 1-2 பேச்சஸ் மாத்திரம்தான் இன்றைக்கி மிச்சம் இருக்குது. பனைமலையில், காஞ்சிபுரத்தில், இந்த மாதிரி. பல்லவர் காலம் என்பது ஒரு கலை வரலாற்றில் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அதில் 4 விஷயம் வந்து சார் சொல்லியிருந்தாங்க. அந்த ஒற்றை கற்றளிகள், குடைவரை கோயில்கள், சிற்பத் தொகுதி. அந்த சிற்பத் தொகுதி மொத்தம் 4 இருக்கிறது. அதில் ஒன்று வந்து கிருஷ்ண மண்டபம். மீதி உள்ள 3 வந்து அர்ஜுனன் தவம் செய்தது, அர்ஜுன தபசு. அது பகீரதன் தவம் என்றும் சொல்லுவார்கள். அது குறித்து உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். முதல்ல அர்ஜுனன் தபசு சொல்லிடுறேன். 40 மீட்டர் நீளம், 12 மீட்டர் உயரம், 2 பாறைகள். மொத்தம் 40 மீட்டர் நீளம், 12 மீட்டர் உயரம். இதில் 4ல் 1 பங்கு இன்னும் முற்று பெறலை. 3 பங்கு தான் முடிஞ்சிருக்கு. இதுக்குள்ளே 152 உருவங்கள் இருக்கின்றன. தெய்வ உருவங்கள் இருக்கின்றன, கோயில் வடிவங்கள் இருக்கின்றன. 14 கணங்களைச் சேர்ந்தவர்கள், கந்தர்வர்கள், சித்தர்கள், கிண்ணறர்கள், கிம்புருடர்கள், சாரணர்கள், முனிவர்கள் எல்லாம் இருக்காங்க. இது இல்லாமல் வேடர்கள், ஒரு பகுதி பூரா வேடர்கள் இருக்காங்க. இது இல்லாமல் விலங்குகள், பறவைகள், உலக புகழ் வாய்ந்த அந்த யானை கூட்டம் ஒன்று இருக்குது பாருங்கள்.
யானை பற்றி சிற்பங்கள் ஆய்வு செஞ்சவங்க வந்து மாமல்லபுரத்தில் இருக்கிற மாதிரி அமராவதியில் சாரநாத்தில் கூட இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒப்பற்ற யானை கூட்டம். இது இல்லாமல் சிங்கங்கள், மான்கள், ஆடுகள், பறவைகள் இதெல்லாம் வந்து படைச்சிருக்கிறாங்க. இதில் என்னுடைய கருத்து என்னென்னா, 152 உருவங்களை 2 பாறைகளை, ஒரு பாறையிலிருந்து உருவங்களெல்லாம் வடக்கிருந்து தெற்கா, இன்னொன்றில் வந்து தெற்கிருந்து வடக்கா கொண்டுகிட்டு வந்துட்டு நடுவில் இருக்கிற கிளிப்டை வந்து கங்கையாக்கி ஒரு சிங்கிள் காம்போசிஷனில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை விட ஒரு அதிசயம் ஏஹெச் லாங்கர்ஸ்ட் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஆர்கியாலஜிஸ்ட் சொல்கிறார். இதுக்கு மேலே அவர் ஒரு தடயத்தை கண்டுபிடிச்சார். இந்த சிற்பத் தொகுதிக்கு மேலே வந்து ஒரு பெரிய வாட்டர் டேங்க், ஒரு நீர் தொட்டி இருந்திருக்கு. இப்போ ஒரு கல் கிடக்குது கீழே, அந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு கல் மாத்திரம் கிடக்கும். அது அதில் இருந்த மதகு பலகைங்கிறார் அவர். அதெல்லாம் அழிஞ்சிருச்சு. ஏதாச்சும் ஒரு சடங்கு சம்பிரதாயம், ஒரு திருவிழா நடக்கின்ற நேரத்தில், ஒரு பண்டிகை காலத்தில் அதில் முழுக்க நீர் நிரப்பி அந்த மதகை திறந்து விட்டால் அந்த மதகிலிருந்து வழிகின்ற நீர் அப்படியே நடு கிளிப்டு வழியாக அந்த இடைப்பிளவு வழியாக வருகின்ற போது கங்கை உயிர் பெறுகிறது. இதை நாம் கற்பனையில் பார்க்கணும். வானத்திலிருந்து கங்கை வழிகிறது, தண்ணீர் யதார்த்தமாக அப்படியே கண்ணில் பார்க்குற தத்ரூப காட்சியாக மாறுகிறது. இதனால தான் நான் அதை சொல்கிறேன் டைனமிக் ஸ்கல்ப்சர் அப்படின்னு சொல்ல. ஒரு இயங்கு சிற்பம், ஒரு சிற்பத்தை இயங்க வச்சிருக்கிறாங்க. அதை பார்க்கறதுக்காக, கங்கை வருவதை பார்ப்பதற்காக வானத்திலிருந்து தேவர்கள் வருகிறார்கள், முனிவர்கள் வருகிறார்கள், விலங்குகள் வருகின்றன, எல்லாம் அதை நோக்கி வருகின்றன, இளைப்பாறுகின்றன. இந்த காட்சியெல்லாம் இருக்குது. என்னுடைய ஒரு சின்ன ஆய்வில் வந்து நான் இதை செஞ்சுருக்கிறேன். இது முழுக்க வந்து மகாபாரதத்தை அடிப்படையாக கொண்டு வனப்பருவத்தையும் தீர்த்த யாத்திரா பருவத்தையும் 2ஐயும் அடிப்படையாக கொண்டு செய்யப்பட்ட ஒரு சிற்பத் தொகுதி. இதில் முழுக்க இருக்கின்ற அத்தனை உருவங்களும் இமயமலையில் இருக்கின்ற காட்சி. பாண்டவர்களுக்கு தௌமியர் அப்படிங்கிற முனிவர் வந்து காட்டுறாரு, இங்கே பார்த்தையா தர்மா அப்படின்னு ஒவ்வொன்றா காட்டுறார். அந்த சுட்டி காட்டுகின்ற அந்த காட்சிகள் தான் இங்கே வந்திருக்கின்றன. ஆகவே இமயத்தில் இன்னைக்கும் போனால் இத்தனை உருவங்களையும் பார்க்கலாம். நான் போனேன், இந்த கோமுக்கு வரைக்கும் போய், அது சீனாவில் இருந்து 4 கிலோமீட்டர் தான் அது தூரம். கங்கை அங்கே தான் உற்பத்தி ஆகுதுன்னு அவங்க ஒரு நம்பிக்கை. நீங்கள் போனால் சிங்கம் ஒன்றை தவிர அத்தனை விலங்குகளும் பறவைகளும், அது ஹனி பெசார்ட் ஆகட்டும், ப்ளூ ஷீப் ஆகட்டும், மெக்காக் ஆகட்டும், குரங்கு வகைகள் ஆகட்டும், லங்கூர் மங்கி ஆகட்டும், எல்லாம் நீங்கள் இமயமலையில் இன்றைக்கும் பார்க்கலாம். மான்கள், ஹாக்டீர் பார்க்கலாம். கீழே ரிஷிகேஷ்லேயே ராஜாஜி சரணாலயத்திலே எத்தனையும் நீங்கள் பார்க்கலாம். இதை கொண்டுகிட்டு வந்து அவங்க போட்டிருக்கிறாங்க இங்கே. இது ஒரு உலக அதிசயம். இந்த சிற்பம் வந்து ஒரு உலக அதிசயம். இப்படிப்பட்ட ஒரு சிற்பத்தை பல்லவர்கள் படைத்து காட்டியிருக்கிறார்கள். அப்படியே சின்னதாக ஒரு மினியேச்சராக வந்து நீங்கள் வந்து ஒரு இமாலயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படியோ அது அப்படித்தான். நாம் வந்து வர்டிக்கலாக பார்க்குறோம், அதை ஃப்ளாட்டாக பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இதில் மலைகள், மடுக்கள் எல்லாமே, அருவிகள் எல்லாமே இதில் இருக்குது. இதே மாதிரி தான் கோவர்த்தனகிரி. கண்ணன் வந்து கோவர்த்தனத்தை கொடையாக எடுத்து ஆணையர்களையும் ஆயர்களையும் பாதுகாத்தான் அப்படிங்கிற பாகவத கதை தான் இது. இந்தியா முழுக்க இந்த தீம் வந்து இல்லை, பாட்டு, நாடகம், எல்லாம் சிற்பம் எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் ஸ்ரீ சிவராமமூர்த்தி சொல்கிறாரு, எதையும் விட உயர்ந்த ஒரு படைப்புங்கிறது மாமல்லபுரத்தில் இருக்கிற இந்த கோவர்த்தன காட்சி தான்ட்டு அவர் சொல்கிறார். என்ன, இப்போ ஒரு மண்டபத்தை கட்டிட்டாங்க நாயக்கர் பீரியடில், விஜயநகர பீரியடில் ஒரு மண்டபத்தை கட்டிட்டாங்க. இது ஹேண்டலிஸ் தான். நீங்கள் அந்த மண்டபத்தை எடுத்துகிட்டு தான் அந்த சிற்பத்தை பார்க்கணும். அதுவும் புடைப்பு சிற்பம். அதில் ஒரு 12 நீர்த்தடங்கள் நான் சொல்லியிருக்கிறேன், என்னுடைய நூலில் சொல்லியிருக்கிறேன். மேலே வெட்டியிருக்கிறாங்க அந்த நீர்த்தடங்கள். நீங்கள் மேலே ஒரு தொட்டி இருந்தோ அல்லது மழைக்காலத்திலேயோ அப்படியே தண்ணீர் வழிகின்ற போது மழை கொட்டுது. இந்திரனுடைய கோபத்தினால ஆயர்பாடியில் மழை கொட்டுது. ஆயர்களை காப்பதற்காக கோவர்த்தனத்தை குடையாக பிடித்தான். ஒரு பந்து போல் அந்த மலையை பிடித்தான்னு பாகவதம் சொல்லுது. நீங்கள் அதை அப்படியே தத்ரூபமாக இங்கே பார்க்குறீங்க. கண்ணன் வந்து கோவர்த்தனத்தை தாங்கி நிற்கிறான். அப்படியே மாமல்லபுரம் மலையே வந்து கோவர்த்தனமாக மாறுகின்ற ஒரு காட்சி. அதாவது இதுவும் ஒரு டைனமிக் ஸ்கல்ப்சர் தான். அவங்களுடைய கற்பனையினுடைய எல்லை வந்து என்னன்னு சொல்கிறது, அப்படி ஒரு படைப்பை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். சார், உங்கள்
பணிவின் காரணமாக அது ஒரு சின்ன ஆய்வுன்னு சொல்கிறீங்க. ஆனால் உண்மையில் அது அர்ஜுனன் தபசு என்கின்ற அந்த நூல் 450 பக்கம். அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டால் மிக முக்கியமான நூலாக அது மாறும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. அதே போல் தான் உங்களுடைய இன்னொரு நூல் புலிக்குகையும் கிருஷ்ண மண்டபமும், அதுதான் நீங்கள் இப்போ சொன்னீங்க. இப்போது அடுத்த காலகட்டம், நேரத்தின் அருமை கருதி அடுத்த காலகட்டம் அப்படின்றது சோழர் காலகட்டம் சார். அப்போ இந்த சோழர் காலகட்டத்து அதில் பல்லவர் மரபின் தொடர்ச்சி இருந்ததா அல்லது சோழர் காலகட்டத்தின் தனித்தன்மை அப்படின்னு நீங்கள் எதை சொல்லுவீர்கள்? இப்போ இதுக்கு நடுவில் புலிக்குகை அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒன்று சாலுவன் குப்பத்தில் மாமல்லபுரத்துக்கு 3 கிலோமீட்டர் முன்னாடியே இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள். 11 யாழி திளைகளை வச்சுக்கிட்டு ஒரு கோயிலை பண்ணியிருக்காங்க. இதுவும் இந்தியாவில் எங்கேயும் பார்க்க முடியாத ஒப்பற்ற படைப்பு. ஒரு சிங்கத்தையே கோயிலாக மாற்றி சிம்ம கோயில்னு பண்ணியிருக்கிறாங்க கடற்கரை கோயிலில். ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரெயின் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உருளை வடிவ சிவன் கோயில் பண்ணியிருக்கிறாங்க. இத்தனை வடிவம். நீங்கள் கீழே கடற்கரை கோயிலுக்கு வடபுறம் பார்த்தீங்கன்னா கடல் அலைகள் மோதுகின்ற இடத்துல துர்க்கைக்கான ஒரு கோயிலை வந்து பண்ணியிருக்கிறாங்க. அது எந்த விதமான மேல் விமானமோ மற்றது எதுவும் இல்லாமல் ஒரு ஒப்பற்ற கலைப்படைப்பு. இந்த மாதிரி பல்லவர்கள், இந்த பல்லவர்களுடைய இந்த கலையினுடைய நேர்த்தியை, இந்த கலையினுடைய அழகை கை கொண்டு தான் முற்கால சோழர்கள், இந்த முற்கால சோழர்னால் நான் சங்க கால சோழர்களை சொல்லலை, 9ஆம் நூற்றாண்டில் இருந்த கண்டராதித்தன் பராந்தகன் மாதிரியான சோழர்கள் தங்களுடைய படைப்புகளை உருவாக்கினாங்க. 2 இடம் மிக முக்கியமான இடத்த சொல்கிறேன், 3 வச்சுங்க. ஒன்று இதை எல்லாரும் பார்க்கணும். பசுபதி கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, திருப்புள்ளமங்கை அப்படிங்கிற ஒரு இடத்துல தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் வர வழியில் இருக்குது. சின்ன கோயில். அது ஒரு பொண்ணுனால் ஒரு நகையை செஞ்ச மாதிரியான ஒரு கோயில். அது அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற ஒரு படைப்பை சிற்பங்களை நீங்கள் அதில் பார்க்கலாம். அதில் ராமாயண காட்சிகள் இருக்குது, தெய்வ உருவங்கள் இருக்கின்றன, பூதகணங்கள் இருக்கின்றன. சிவன் கோயில், அற்புதமான கோயில். அதே மாதிரி தஞ்சை கீழ்கோட்டம்னு சொல்லுகின்ற ஒரு குழந்தையில் இருக்கின்ற அந்த கோயில், அந்த கருவறையில் பெண் உருவங்களும் ஆண் உருவங்களும் சுற்றி பண்ணியிருக்கிறாங்க. நாகசாமி சொல்கிறாரு, தமிழ்நாட்டினுடைய ஒப்பற்ற சிற்பங்களே இதுதான் அப்படிங்கிறார். அதுவும் பல்லவர்களுடைய அந்த கிரேஸை எடுத்துக்கிட்டு செய்யப்பட்ட ஒன்று தான். நம்ம அப்படி ஒரு தொடர்ச்சியை பார்க்குறோம், பல்லவத்தினுடைய தொடர்ச்சியை பார்க்குறோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது சோழர் காலத்துக்கான ஒரு கலை அமைதியை பெற்று வேறொரு சிற்பமாக பரிமணிக்கிறது தான் நம்ம ராஜராஜன் காலத்தில், ராஜேந்திரன் காலத்தில், தாராசுரத்தில், கங்கை கொண்ட சோழபுரத்தில், பெருவுடையார் கோயில் எல்லாம் பார்க்குறோம். அப்படி வருகின்ற போது இதிலிருந்து முழுக்க சோழத்தன்மையோடு அது தனி ஒரு பாணியாக மாறிவிடுகிறது. நீங்கள் தாராசுரத்தில் இருக்கின்ற சிற்பங்கள் என்ன அழகான சிற்பங்கள். இப்போ மோடி போனார் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு. கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கிற நடராஜர் ஒப்பற்ற நடராஜர். சண்டிகேசனுக்கு பதம் கொடுக்கின்ற சிவபெருமானுடைய காட்சி ஒப்பற்ற காட்சி. நடராஜன் ஆடுகின்ற போது அம்மை காரைக்கால் அம்மையார் பாடுகின்ற அந்த காட்சி, அவருடைய ரிஷப வாகனம் அப்படி திரும்பி பார்க்கின்ற அந்த காட்சி, என்ன தத்ரூபமான ஒரு காட்சிகளை அவர் படைத்து காட்டியிருக்கிறார். நீங்கள் தாராசுரத்தில் கண்ட சிற்பத்தில் பார்த்தீங்கன்னா 64 நாயன்மார்கள், 63 நாயன்மார்களுடைய வரலாறையும் பெரிய புராணத்தை அடிப்படையாக வைத்து அவர்கள் சிற்ப காட்சிகளாக தொகுக்கிறார்கள். திருபுவனத்தில் 3ஆம் குலோத்துங்கனுடைய கம்பஹரேஸ்வரர் அப்படிங்கிற அந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா மிக அழகான சிற்பங்களை சிறு சிற்பங்கள், மினியேச்சர். ஒன்றில் ஒரு செல்ஃபோனுடைய சைஸ் தான் இருக்கும். ராமாயணம் பூரா அடிச்சிருக்கிறான், இதே மாதிரியான காட்சிகளில் பண்ணியிருக்கிறான். நுட்பம்னா நுட்பம், அவ்வளவு நுட்பம். நம்ம சிற்றோவியங்களை பற்றி, மினியேச்சர் பெயிண்டிங்ஸை பற்றி பேசணும், மினியேச்சர் ஸ்கல்ப்சரை பற்றி பேசணும், சோழ காலத்தினுடைய மினியேச்சர் ஸ்கல்ப்சரை பற்றி பேசணும். அவ்வளவு நுட்பமான காட்சிகளை அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். சார், இப்போது சங்க காலம், அதனுடைய தொடர்ச்சியாக பல்லவர் காலம், சோழர் காலம் அப்படியே தொடர்ச்சி வருது. இப்போ இதில் சிற்பக்கலை என்பது உச்சத்தை தொட்டு விட்ட பிறகு இப்போது ஒரு சாதாரணமான ஒரு கேள்வி தான் இது. இந்த சிற்பங்களில் சிலவற்றை இந்த வேற்று கிரகங்களில் இருக்கக்கூடிய ஏலியன்ஸ்கள் செய்ததாக ஒரு 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 விவாதம் இருக்கிறது. அது பற்றி ஒரு கடைசி கேள்வியாக வச்சு முடிச்சிருக்கலாம். என்னென்ன ஏலியன்ஸ் செஞ்சுருக்கலாம்,
நானும் 1-2 பார்த்துருக்கேன். சில சிற்பங்கள் வந்து ஏலியன் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்லி போட்டிருக்கிறாரு. ஏலியன் செஞ்சுருந்தால் ஒரே ஒரு பிரச்சனை, அவங்களுடைய கிரகத்துலேயும் இதே ரிலிஜன் இருக்கணும், இதே கதை இருக்கணும், இதே புராணம் இருக்கணும், இதே மாதிரி பாணியில் செய்கிற சிற்பிகளும் இருக்கணும். அவங்கெல்லாம் வந்திருந்தால் செஞ்சுருக்கலாம் தான். சார், இது வரைக்கும் நீங்கள் சொன்னதிலிருந்து இப்போ ராமாயணம், மினியேச்சர் அதெல்லாம் சொல்கிறீங்க. அதே போல் கிருஷ்ணரை பற்றி சொன்னீங்க. பெரும்பாலான சிற்பங்கள் நீங்கள் சொன்னது வரைக்கும் எல்லாம் புராணத்தை மட்டும்தான் அடிப்படையாக கொண்டிருக்கின்றது. அதுவும் சில குறிப்பிட்ட புராணங்களை மட்டும் அடிப்படையாக கொண்டிருப்பதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது? நல்ல ஒரு முக்கியமான ஒரு கேள்வி தான். என்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய இப்போது நம்ம ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது பூரா கோயிலில் இருக்கிற சிற்பங்களை தான் பார்க்க முடியுது. இப்போ வீடுகளில் சிற்பங்கள் இல்லையா, அரண்மனைகளில் சிற்பங்கள் இல்லையா, இருந்தது. ஆனால் நமக்கு எதுவும் கிடைக்கல. என்னென்னா, கல்லில் வந்து கட்டிடம் கட்டுவது கோயிலுக்கு மாத்திரம்தான் நாம் பயன்படுத்தி இருக்கிறோம். இதில் ஒரு சிக்கல்லாம் இருக்குது. நாயன்மார்கள்லாம் அந்த கல் கோயில்களை பாடவே இல்லை. இவங்கெல்லாம் ஏன் பாடலைங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. அதுக்கு சில அறிஞர்கள் சொல்கிற பதில் என்ன அப்படின்னா, இந்த கல் அப்படிங்கிறது இறப்போடு தொடர்புடையது, அதனால் அவங்க அதை பாடலை அப்படின்னு ஒரு சமாதானம் சொல்லியிருக்காங்க. இருக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய ரிலிஜனை நாம் புரிஞ்சிக்கும் போது முதல்ல சுருக்கமாக சொல்கிறேன். முதல்ல வேதிக் ரிலிஜன் அப்படின்னு ஒன்று இருந்தது. அப்படின்னா வேதகால இதில் வந்து நீங்கள் சிவன் கிடையாது, ருத்ரன் ஒன்று இருந்தது, சிவன்கிறாங்க. நீங்கள் இன்றைக்கி இருக்கிற இந்த தெய்வங்கள் எதுவுமே இல்லை. இந்திரன், வாயு, அக்னிங்கிற இந்த மாதிரியான இயற்கை தெய்வங்களை தவிர இந்த பெருந்தெய்வங்கள் எதுவுமே வந்து வேத காலத்தில் எல்லாமே இயற்கை பொருள்களாக, டயாஸு, பிருத்திவி, இந்த மாதிரி வந்து இயற்கை பொருள்களைத்தான் தேவதைகளாக்கி அவர்களுக்கு வந்து சடங்குகளின் மூலமாக ஆகுதிகளை கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு ஃபயர் ரிச்சுவல் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த வேள்வி சடங்கு செய்கிறது தான் வேதகால ரிலிஜனாக இருந்தது. மந்திரங்கள் இருந்தன, அது சடங்குகளாக இருந்தது, சாமாதானம். ஆனால் இந்த ரிலிஜன் ஒரு கட்டத்தில் பாப்புலரைஸ் பண்ண முடியல, மக்கள்னால இதை ஃபாலோ பண்ண முடியல. மன்னர்கள் ஃபாலோ பண்ணாங்க. இந்த மக்களாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் மக்களுடைய தெய்வங்களை தான் வந்து எடுத்து சமயங்களாக உருவாக்கணும். அந்த சமயத்தில் தான் இப்போ லிங்கா ஒர்ஷிப் அப்படிங்கிறது நமக்கு மொஹஞ்சதாரோவில் இருந்தது, ஆப்கானிஸ்தான் வரைக்கும் இருந்ததுன்னா அதுதான் சிவனுடைய குறியீடாக கொண்டுட்டு வர்றாங்க. அப்போ சிவனோ அல்லது திருமாலோ இந்த மாதிரி மக்களிடம் இருந்த குறிப்பாக பெண் தெய்வங்கள், இந்தியா முழுக்க இருந்த பெண் தெய்வ வழிபாட்டுக்கு மிகப்பெரிய இடத்தை கொடுத்து இத்தனை ஆயிரம் பெண் தெய்வங்களை உருவாக்கி அப்புறம் அதை ஆணாதிக்க சமுதாயத்தில் ஆண் தெய்வங்களோடு இணைத்து இதை வந்து ஒரு ரிலிஜனாக கட்டமைக்கிறாங்க, பின்னாடி கட்டமைக்கிறாங்க. இதை அமைக்கும்போது தான் புராணங்கள் எழுதப்படுகின்றன. முதல்ல வந்து புராணங்கள் தொன்மங்களாக இருந்த சமயத்தில் அது வரலாற்றோடு மிக நெருங்கிய தொடர்பாக இருந்தது. பின்னாடி வர வர இந்த புராணங்கள் வந்து தத்துவ உள்ளடக்கங்களை கொண்ட கதைகளாக உருமாற்றி எழுதப்பட்டன. குறிப்பாக குப்தர் காலத்தில் இந்த இந்து சமய மறுமலர்ச்சி அப்படிங்கிறது நடக்குது. 4ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டில் நடக்குது. அது அந்த 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 ரிலிஜனுடைய விளைவாக தான் வந்து அந்த கோயில் கட்டிடங்களை குப்தர்கள் உருவாக்குறாங்க, சிற்பங்களை உருவாக்குறாங்க. இதுக்கு வந்து புராணிக் ரிலிஜன்னே பேர். அதுக்கு பிறகு இன்று வரைக்கும் நமக்கு இருக்கிறது இந்த புராணங்களை அடிப்படையாக கொண்ட இந்த கோயில் வடிவங்கள் தான். அதில் குறிப்பாக 7ஆம் நூற்றாண்டு பல்லவர் காலத்தில் சங்கரன் வந்த ஒரு சண்மத சாபகர் அப்படிங்கிறாங்க. அவரை 6 சமயங்களாக அதை வகுத்தார் அப்படி இப்படின்ட்டு அதெல்லாம் இருக்கட்டும்னு. அப்போ சிவன் முதன்மை பெறுகிறது. சிவன், திருமால், விஷ்ணு, சக்தி, விநாயகர், கௌமாரம், கணபதியம் இதெல்லாம் வந்து உருவான பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவைகள் ஒவ்வொன்றுக்கும் புராணங்கள் கட்டுறாங்க. சிவபுராணம், விஷ்ணு புராணம், பாகவத புராணம், தேவி பாகவதம், தேவி மகாத்மியம், கணபதிக்கு வந்து தனியாக விநாயக புராணம், ஏராளமான 18 மகாபுராணங்கள், 18 உபபுராணங்கள் பண்ணுறாங்க. இந்த புராணங்களினுடைய கருத்துக்கள் தான் உருவகங்களாக நமக்கு வந்து கோயில் சுவர்கள் முழுக்க வந்து நிற்குது. இதைத்தான் முதல்ல வந்த ஐரோப்பியர்களால் புரிந்து கொள்ள முடியல. இதெல்லாம் என்னன்னே புரியாமல் அவங்க இதெல்லாம் இது என்னடா இது பன்றி தலையோட மனுஷ உடலோட ஒன்று நின்றுக்கிட்டு இருக்குது, ஒன்று எறும்பு மேலே போகுது, ஒன்று பெருச்சாலி மேலே போகுது அப்படின்னு சொல்லி அவங்க இதெல்லாம் பார்பேரியன் ஆர்ட் அப்படின்னு அடித்தாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அவங்க தான் அதை பற்றி நமக்கே சொல்லி கொடுத்தாங்க.
ஏன்னா அவங்க அதை புரிஞ்சுக்கிட்ட பிறகு அது என்ன அதனுடைய மேன்மைங்கிறது அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. அந்த மாதிரி எல்லாமே மெட்டாஃபரிக்கலாக, எல்லாமே உருவங்களாக எப்படி செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த கோயில் வடிவங்கிறதே எப்படி உருவகம். இப்போ தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில், பெருவுடையார் கோயில்னால் அது எப்படி ஒரு கைலாசத்தினுடைய உருவகமாக இருக்கிறது. அதுக்கு தட்சிண மேருன்னே பேர். அப்போ இந்த மாதிரி புராணிக் ரிலிஜன் அப்படிங்கிறது வந்த முற்பாடு புராணம் சார்ந்த நடனமாகட்டும், பாடலாகட்டும், இலக்கியங்களாகட்டும், சிற்பங்களாகட்டும், ஓவியங்களாகட்டும் எல்லாமே புராணமயமாயிடுச்சு. சார், இப்போது நேரம் குறைவாக இருக்கிறது. அடுத்த காலகட்டம் அப்படின்றது நாயக்கர் காலம் சார். நீங்கள் நாயக்கர் கால பாண்டியர், பிற்கால பாண்டியர்கள் இருக்காங்க. பிற்கால பாண்டியர்கள்னால் நீங்கள் சித்தன்னவாசல் பற்றி அது நிறைய சொல்லுவீங்க, சொல்லிடுங்க. இந்த பாண்டியர்களை அதிகமாக பேர் கவனிக்கிறது இல்லைங்கிறதுனால அதுக்கு நம்ம ஒரு அழுத்தம் கொடுத்து செய்ய வேண்டியதாக இருக்குது. பல்லவர்கள் குடைவரையை செஞ்சாங்கன்னு சொல்லும்போது பாண்டியர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? 66 குடைவரைகள் பாண்டியர்கள் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் கட்டுமான கோயில் பண்ணியிருக்கிறாங்க, ஒற்றை கற்றளி பண்ணியிருக்கிறாங்க. என்ன பல்லவர்களுடைய அந்த கிரேஸ் அதில் இல்லாத, சில இடங்களில் இருக்குது, சில இடங்களில் இல்லாத காரணத்தினால அதிகமாக பாப்புலர் ஆக்கணும். நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ சித்தன்னவாசல் இருக்குது. இது பாண்டியர்களது 9ஆம் நூற்றாண்டு சமண சமயத்தை சார்ந்த ஒரு குடைவரை, புதுக்கோட்டை. இதில் இருக்கிற ஒரு ஓவியம் இருக்குது பாருங்கள், அஜந்தாவுக்கு இணையான ஒரு ஓவியம். ஒரே ஒரு சின்ன தடாகம், தாமரை தடாகம் மாத்திரம் மிச்சம் இருக்குது. நான் அதான் சொன்னேன், 22 குடைவரையில் அஜந்தா ஓவியம் பண்ணி பெற்ற ஒரு பேரை, புகழை இந்த ஒரே ஒரு தடாகத்தை வரைந்து இவன் பெற்றிருக்கிறான். KR சீனிவாசன் சொல்கிறார், ஐரோப்பியர்கள் தத்ரூப ஓவியங்களில் ரியலிஸ்டிக்கில் பெரிய அளவுக்கு பண்ணாங்கன்னு நம்ம பேசுகிறோமே, இதை விட ரியலிஸ்டிக் எங்கே இருக்குது உலகத்தில்னு கேட்டார். ஒரு தாமரை தடாகம், காலையில் அதிகாலையில் வைகரியில் ஒரு நிறைந்திருக்கின்ற பூக்கள், எத்தனை வகைகள், அரும்பு, நனை, மொட்டு, போது, மலர், அலர், வீணு, தமிழில் இத்தனை படிநிலைகள் சொல்கிற அத்தனை வகையான பூக்கள்லாம் எத்தனை வடிவங்களில் இருக்கும், எப்படியெல்லாம் மலரும். அதில் பூப்பறிக்க போகிறவங்க யார்? அதில் 2 யானைகள் பூப்பறித்து கொண்டு இருக்கிறது என்ன? இப்படி இதனை பற்றி கூட அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன், விரிவாக இருக்குது. பாண்டியர்களுடைய ஒப்பற்ற இன்னொரு படைப்பு கழுகுமலை வெட்டுவான் கோயில். ஒரே ஒரு ஒற்றைக்கல் தான் பண்ணான். இந்த பரதேசி பசங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படியே வெட்டி கைலாசநாதர் கோயில் எல்லாரும் அவளை எப்படி பண்ணியிருக்கிறாங்களோ அப்படி வெட்டி நடுவில் உருவாக்கி கோயில் விமானம் மாத்திரம் பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு என்னாச்சுன்னு தெரியல, கதை தான் இருக்குது. நமக்கு சிற்பி அவன் கொண்டுட்டான், பையன் இவன் அப்பன் கொண்டுட்டான்ட்டு கதை தான் இருக்குது. ஒப்பற்ற உலகப்புகழ் வாய்ந்த படைப்பு. அந்த வெறும் விமானம் மாத்திரம் ஒரே ஒரு ஒற்றை கற்றளி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பாண்டியர்களுடைய சிறப்பு முக்கியம். அதே மாதிரி சமண உருவங்கள் தீர்த்தங்கரர்களுடைய உருவங்கள் அதே கோயிலில் கழுகுமலையில் மேலே வெட்டியிருக்கிறாங்க. பாண்டியர்களுடைய ஒப்பற்ற படைப்புகளையெல்லாம் நம்ம பாபநாசத்தில், குற்றாலத்தில், தென்காசியில், இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. திருபுவனத்தில், திருப்பரங்குன்றமே அவங்களுடைய படைப்பு தான். அதனால் நான் மிகச்சிறந்த கலை படைப்புகளை அவர்கள் உருவாக்கி தந்தார்கள். இப்போ விஜயநகரத்தில் இப்போ அதுதான் கேட்கணுன்னு, ஏன்னா உங்களுடைய PhD தீசிஸே இதுதான், நாயக்கர் கால கலை கோட்பாடுகள் அப்படின்றது. அதில் நீங்கள் விரிவாக்கம் அப்படின்றத பற்றி நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்போதீசிஸில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அந்த அப்போது நம்ம அடுத்த காலகட்டம் அப்படின்ட்டு நான் நாயக்கர் காலத்தை நான் முன்மொழிகிறேன். அது நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். 14ஆம் நூற்றாண்டில் துங்கபத்திர நதிக்கரையில் ஆரம்பித்த இந்த விஜயநகரம் 200 ஆண்டுகள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவங்க ஆட்சியில் இருக்காங்க. அதுக்கு பிறகு நாயக்கர்கள், மதுரை நாயக்கர், செஞ்சி நாயக்கர், வேலூர் நாயக்கர், தஞ்சாவூர் நாயக்கர், இக்கேரி நாயக்கர் அப்படின்னு நாயக்க மன்னர்கள் ஆள்றாங்க. உள்ளே பாளையக்காரர்கள் ஆள்றாங்க. இவங்க காலகட்டத்திலையும் தனித்தன்மை மிக்க கலை படைப்புகள் உருவாயின, தனித்தன்மை மிக்க இலக்கிய வடிவங்கள் உருவாயின. இதெல்லாம் ரொம்ப நுட்பமாக புரிஞ்சுக்கணும். விஜயநகர நாயக்கர் காலத்தினுடைய மிக முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, இந்த விரிவாக்கம் அப்படின்னு சொல்கிறது தான். 100 கோயில்கள் இருந்தால் 10 கோயில்கள் கூட அவங்க சொந்தமாக புதுசாக எடுக்கலை.
இருந்த கோயில்களையே அவங்க விரிவாக்கம் பண்ணாங்க, மிகச்சிறந்த விரிவாக்கம். முதல்ல கோயிலெலாம் ஒரு கருவறை இருந்தது, அதுக்கு முன்னாடி அர்த்த மண்டபம், அதுக்கு முன்னாடி மகாமண்டபம் மாத்திரம் இருந்தது. அதுக்கு பிறகு பிற்கால சோழர்கள் காலத்தில் அம்மன் சந்நிதி வந்தது. இவங்க காலத்தில் தான் பெரிய பெரிய பிரகாரங்கள் உருவாக்கினாங்க. ஒரு பிரகாரம், 2 பிரகாரம், சுற்றாலைகள், 3 சுற்றாலைகள். ஆசியாவினுடைய மிகப்பெரிய சுற்றாலை வந்து ராமேஸ்வரம் கோயில் சேதுபதியினால் கட்டப்பட்டது. இந்த காலம்தான், இவங்களுடைய காலம்தான். மதுரையில் போய் பாருங்கள், இங்கே காஞ்சிபுரத்தில் இருக்கிற வரதராஜ பெருமாள் கோயிலாகட்டும், இங்கே இருக்கிற ஏகாம்பரேஸ்வரர் கோயிலாகட்டும், அதே மாதிரி முன்னாடி வந்து விமானம் பெரிதாகவும் வந்து கோபுரம் சின்னதாகவும், வாயிலில் இருக்கிற கோபுரம் சின்னதாகவும் இருந்தது. இவங்க காலத்தில் மிக பிரம்மாண்டமான கோபுரங்களை உருவாக்கினார்கள். அப்படியே நிமிர்ந்து பார்த்தா கழுத்து வலிக்கிற அளவுக்கு வந்து ராயர் கோபுரம்னு சொல்லப்படுகின்ற கோபுரங்கள். இந்த தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய கோபுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர், தமிழ்நாட்டு அரசினுடைய இளஞ்சென்னையில் இருக்கின்ற கோபுரம் நாயக்கர்களுடைய கலைப்படை. மிகப்பெரிய தெப்பக்குளங்கள், வண்டியூர் தெப்பக்குளம் இவங்களோடது தான், திருச்சி தெப்பக்குளம் இவங்களோடது தான். மிகப்பெரிய சிற்பங்களையும் இவர்கள் உருவாக்கினார். ஆக இந்த பெரும் தோற்றம், அதே மாதிரி ஏராளமான ஆர்னமெண்ட்ஸ், அணிகள் வந்து எக்கச்சக்கமான. ஒரு பெண் உருவம்னு பார்த்தீங்கன்னா அது இந்த பெரியாரெலாம் சொன்ன மாதிரி கோட் ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தலை முதல் கால் வரை எத்தனை வகையான அணிகலன்கள் உண்டோ அத்தனை அணிகலன்களும் அப்படி தான் இருந்திருக்கிறாங்க, இலக்கியங்களில் பதிவு இருந்தது. அப்போ இந்த ஆர்னமெண்டேஷன் அப்படிங்கிறது, விரிவாக்கம்ங்கிறது, இதை விட மிக முக்கியமான பண்பு நாட்டுப்புற பண்போடு இவர்கள் எல்லாத்தையும் படைத்தாங்க. பொதுமக்களுக்கு வந்து மிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா கருவறைக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் குறவன் குறத்தி சிற்பம் இருக்குது. அது ஆடல் சார்ந்தது தான். ஆனால் ஒரு நாட்டுப்புற கலை வடிவத்துக்கு வந்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கருவறைக்கு முன்னாடி கொண்டுட்டு போய் வச்சாங்க. மக்களுடைய வாழ்வியல் காட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இப்போ பள்ளு இலக்கியம், குறவஞ்சி, காதல் இலக்கியம், இதெல்லாம் நாயக்கர் காலத்தினுடைய உருவாக்கம். இந்த கலைப்படைப்புகளோடு இதையெல்லாம் ஒப்பிட்டு நாம் நிறைய விஷயத்தை புரிஞ்சு கொள்ள முடியும். முழுக்க இவை நாட்டுப்புற மரபு சார்ந்தவையும் அல்ல, செவ்வியல் மரபு சார்ந்தவையும் அல்ல. முத்துசண்முகம் சார்லாம் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாட்டுப்புற புலமை இலக்கியம் அப்படின்ட்டு அவர் ஒரு புதுசாக ஒரு காயின் பண்ணியிருக்கிறார். அந்த மாதிரி நாட்டுப்புற மரபும் செவ்வியல் மரபும் சேர்ந்த ஒரு கலை வடிவங்களை தான் நம்ம வந்து பார்க்கணும். அதே மாதிரி வட்டார பண்பு, அந்த லோக்கலில் இருக்கிற விஷயங்களுக்கு வந்து மிக முக்கியத்துவம் கொடுத்து படைக்கிறது அப்படிங்கிறது வந்து நாயக்கர் காலத்தினுடைய மிகப்பெரிய பண்பாக இருக்கிறது. ஏராளமான ஓவியங்கள் இன்றைக்கி 26 இடத்துல ஓவியங்கள் மிச்சம் இருக்குது. எல்லாம் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான். நாயக்கர் காலத்தில் பாலியல் சிற்பங்கள் மிகுந்து இருப்பதாகவும் அது குறித்து நீங்கள் இது எல்லாரும் தெரிஞ்சுக்க விரும்புகிற அல்லது கேட்க விரும்புகிற ஒரு கேள்வி தான். ஏன் கோயிலில் வந்து இந்த மாதிரி ஆண் பெண் உறவு நிலைகளை வந்து படைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது. இது இந்தியா முழுக்க இருக்குது. நீங்கள் இன்னொன்று இருக்குது, அறம்பொருள் இன்பம் அப்படின்னு சொல்கிற இந்த உறுதி பொருளில் இன்பம்னு நாம் கருதுறது அப்படிங்கிறது வேறையாக இருந்திருக்குது தமிழ் ட்ரெடிஷனில். வள்ளுவர் இன்பத்துப்பாலில், காமத்துப்பாலில் அப்படியே சங்கமரவை தான் எடுத்துக்கிறார். காட்சி, ஐயம், துணிவு, குறிப்பறிதல் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே தொல்காப்பியத்தை ஒட்டி, சங்க இலக்கியத்தை ஒட்டி தான் அவர் படைக்கிறார். ஆனால் வட இந்தியாவில் இது வேறு மாதிரி இருக்குது. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் அப்படின்னு சொல்லும்போது அந்த காமம் அப்படிங்கிறது காம சூத்ராக்கள் வந்து உருவாக்குறாங்க. அங்கே வந்து வாத்சாயினர் இவங்கெல்லாம் உருவாக்குறாங்க. அந்த மரபு கொஞ்சம் வித்தியாசமான மரபாக இருந்திருக்கு. இன்னொன்று, இவங்களுடைய காலப்பகுதியில் இந்த தாக்கம், அந்த செல்வாக்கு சாளுக்கியர்கள் வழியாக விஜயநகரத்துக்கு வந்தது தான். சாளுக்கியர்களுக்கு நல்லா கவனிங்க, தமிழ்நாட்டில் சங்க இலக்கியத்தில் எரோட்டிக் கிடையாது, இந்த மாதிரியான எரோட்டிக். அதுக்கப்புறம் சிற்பத்தில் எடுத்துக்கிட்டோம்னா பல்லவர்கிட்ட எரோட்டிக் கிடையாது, சோழர்கள்கிட்ட எரோட்டிக் கிடையாது. ஆனால் பாண்டியர்கள்கிட்ட கிடையாது. விஜயநகரத்தில் மாத்திரம்தான் இருக்குது, நாயக்கர்கள் மாட்டத்தான் இருக்குது. அவங்க எதையெல்லாம் படைச்சிருக்கிறாங்க அப்படின்னா தெய்வ உருவங்களே அப்படி படைச்சிருக்கிறாங்க. அரசர்கள் தங்கள் மனைவிமார்களோடு அப்படி படைச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. திருமலை நாயக்கர் தன்னுடைய துணைவியரோடு இந்த மாதிரியான நிலைகளில் இருக்கிறது தந்த சிற்பங்களாகவே திருவரங்கத்தில் இருக்கு. ராமநாதபுரம் அரண்மனையில் போய் பார்த்தீங்கன்னா சேதுபதி வந்து தன்னுடைய மனைவிமார்களோடு இருக்கின்ற காட்சிகளை படுக்கரை முழுக்க வந்து அவர் காட்சியாக ராமலிங்க விலாசத்தில் தீட்டியிருக்கிறார். இந்த காலத்தினுடைய பண்பே இது வந்து ஒரு ஓவராக பூஸ்ட் பண்ணி பண்ணுறது தான். அந்த எக்ஸாகரேஷன் அப்படிங்கிறது, அதை உயர்வு நிகழ்ச்சியாக சொல்கிறதுங்கிறது ஒரு நாட்டுப்புற மரபு தான்.
இந்த நாட்டுப்புற கதைகளில் இருந்துக்கிட்டு இதை பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் சென்னிமநாயக்கன் குளம்னு ஒரு குளம் இருக்குது, திருவண்ணாமலையிலிருந்து அரூர் போகிற வழியில் சென்னிமநாயக்கன் குளத்தில் பார்த்தீங்கன்னா ஏராளமான சிற்ப காட்சிகள் இருக்குது. இதெல்லாம் அப்படியே ஃபோக் டேல்ஸில் இருந்து அப்படியே எடுத்து கி ராஜநாராயணன் பாலுறவு கதைகளை தொகுத்து வெளியிட்டிருக்கிறார். அதில் இருந்து எடுத்துக்கிட்டு இவங்க நிறைய சிற்பங்களை உருவாக்கியிருக்கிறாங்க. ஒரு நாட்டுப்புற கலை ரசனை நீங்கள் எல்லாத்துலேயும் இருந்தது, தெய்வ வழிபாட்டிலையும் இருந்தது. பாரதி இங்கே இருக்காங்க, நீங்கள் வந்து காவடி கூட்டத்தில் போகிற ஒரு கோமாளி பண்ணுற சேட்டைகளுக்குள்ளே இல்லாத ஒன்றோ அல்லது ஒரு கரகாட்டத்தில் வெளிப்படாத ஒரு இன்ப கூறுகளோ வேறு எதுலேயும் இல்லை. எல்லாம் அந்த ஃபோக் ட்ரெடிஷனுடைய ஒரு பெரிய கூறாக வந்து இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கும் ஆந்திர பகுதியில் ஆடுகின்ற வீதி நாடகமாகட்டும், நம்மதில் நடத்துகிற ரெக்கார்ட் டான்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயும் அந்த எரோட்டிசம்ங்கிறது இருக்குது. அது வந்து இவங்களுடைய கலைகளில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இலக்கியங்களில் இந்த கூலப்பநாயக்கங்காதல், விரலி விட்டு தூது, ஏன் பள்ளு இலக்கியங்களில் கூட குறவஞ்சியில் கூட சிங்கனும் சிங்கியும் பேசுகிற காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா எரோட்டிசம் அப்படிங்கிறது அவ்வளவு வெளிப்படையானது. மற்றதில் ரொம்ப மைல்டாக இருக்கிறது. இதுங்க ரொம்ப ஒரு நாட்டுப்புற பண்பில் ஒன்று இந்த வெளிப்படைத்தன்மை, எதையுமே ஓப்பனாக பட்டவர்த்தனமாக சொல்கிற அந்த பண்பு ஒரு நாட்டுப்புற பண்பு தான். அது அவங்கக்கிட்ட இருந்தது. சிற்பக்கலையை பற்றி பேசணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது நடராஜர் சிற்பம் சார். அதை பற்றி நம்ம பேசவே இல்லை, அது மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். நடராஜர் சிற்பம் பற்றி ஸ்கோமஸ்கந்தர், அப்புறமா இவர் ஆனந்தகுமாரசாமி அதை பற்றி சிவானந்த நடனம் அப்படின்னே ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறாரு. ஆனால் சுருக்கமாக சொன்னாக்கா நம்ம மராட்டியத்துக்கு போகலாம். நன்றி. கலாயோகி ஆனந்தகுமாரசாமியினுடைய டான்ஸ் ஆஃப் சிவா வந்து உலக புகழ் வாய்ந்த ஒரு நூல். அது ஒப்பற்ற படைப்பு அவருடையது. இந்த நடராஜர் அப்படிங்கிற ஒரு வடிவம் தமிழ்நாட்டில் இருந்து தான் முதல்ல தோன்றியதா அப்படிங்கிற கேள்விக்கு இன்றைக்கும் உறுதியான பதில் கிடையில இல்லை. ஆனால் ஒன்று, தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் இருக்கிறது அப்படின்ட்டு கருதுகிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு காரணம் இந்த சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற ஒரு தத்துவ பள்ளி தமிழ்நாட்டில் உருவான மாதிரி அதிகம் உருவாக்கல. காஷ்மீர சைவம் இருக்குது, வீர சைவம் இருக்குது, இந்த மாதிரி சைவங்கள் இருந்தாலும் கூட இந்த மெய்கண்ட சாஸ்திரங்கள்னு சொல்கிற இவ்வளவு சாஸ்திர உருவாக்கம், இறைவனை பற்றி இவ்வளவு கருத்தியல்களை வந்து உருவாக்குனது தமிழ்நாடு தான். இந்த நடராஜர் அப்படிங்கிற வடிவத்தை, நடராஜன்கிற சொல்ல பிற்காலத்தில் தான் இருக்குது. சோழர் காலத்து கல்வெட்டு எல்லாத்துலேயும் ஆடல் வல்லான் அப்படின்னு இருக்குது. அது அப்போ இந்த ஆடல் வல்லான் அப்படின்னு சொல்லுகின்ற போது அதை நம்ம சிவனோடு நாம் இன்றைக்கி தொடர்படுத்தி சொல்கிறோம். ஐகான்ஸ் வந்து ஜடாமுடி பிறையெல்லாம் ஐகான்லாம் வந்து சிவனுக்கு தான் உரியது. ஆனால் இது கடவுளான்னு கேட்டால், கடவுள்னு சொல்கிறத விட கடவுளினுடைய தன்மைன்னு சொல்லலாம் அந்த வடிவத்தை. நீங்கள் அப்படியே வந்து சுற்றி இருக்கிற இந்த திருவாசி இருக்குது, நான் 1 2 மாத்திரம் சொல்கிறேன். இந்த சுற்றி இருக்கிற திருவாசி இருக்குது, இந்த திருவாசி வந்து அந்த காஸ்மிக் பிரபஞ்சம், அதில் இருக்கிற ஜுவாலைகள், அதில் இருக்கிற தீச்சுடர்கள், பிழம்புகள் இன்றைக்கும் வந்து எல்லா நட்சத்திரங்களும் எரிந்து கொண்டு தான் இருக்கின்றன. சூரியன் குட்டி நட்சத்திரமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்குது பக்கத்தில். அப்போது இவ்வளவு தீப்பிழம்புகளுக்கு மத்தியில் வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கம் நடக்கிறதுங்கிறது அந்த திருவாசி உணர்த்துகிறது. அதுக்கு நடுவில் அவன் வந்து 4 கரங்களோடு ஆடுகிறான். திரிசடைகள் வந்து 2 பக்கம் விரிந்திருக்கின்ற சடைகள் வந்து திசைகள், எல்லா திசைகளையும் காட்டுகின்றன, அதனுடைய இயக்கத்தை காட்டுகின்றன. ஒரு கையில் இருக்கின்ற அக்னி வந்து அவனுடைய அழிவை காட்டுகிறது. இந்த உலகத்தை அழிக்கின்ற சக்தி கடவுள் அழிக்கிறார். ஆக்கலும் நீக்கலும் எல்லாம் அவன் செயல். அழகிலா விளையாட்டு இந்த காஸ்மிக் டான்ஸ் அப்படிங்கிறது. அப்போ ஒரு காலம் முயலகன் மேலே ஊன்றி இருக்கிறார், அது ஆணவ மலத்தை குறிக்குது. அப்போ ஆணவ மலத்தை குறித்து தூக்கிய திருவடியை நோக்கி ஒரு கை காட்டிக்கிட்டு இருக்கும்போது, இந்த கை இந்த திருவடியை சார்ந்து இந்த ஆன்மா வந்து சேரணுங்கிற அடைக்கலம் ஆகின்ற இடத்தை சுட்டி காட்டுவதாக இது இருக்கிறது. அப்போது ஒரு கையில் இருக்கிற மான் வந்து அருளலை காட்டுகிறது, ஒரு கையில் இருக்கின்ற உடுக்கை வந்து படைத்தலை காட்டுகிறது. அப்போது இந்த ஆக்கல், அழித்தல், காத்தல், படைத்தல், அருளல், மறைத்தல், இந்த மாதிரி 5 தொழில்களையும் காட்டுகின்ற ஒரு உருவகமாக இந்த நடராஜர் அப்படிங்கிற வடிவம் இருக்குது. இதுக்கு நிறைய காரணங்கள், மற்றது நிறையா இருக்குது. ஏராளமாக பல்லவர்களே போட்டிருக்கிறாங்க காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில்.
இந்த சோமஸ்கந்தா அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பல்லவர்களால் உருவாக்கப்பட்ட வடிவம். ஒரு சிவன், ஒரு உமை, நடுவில் வந்து ஒரு குட்டியாக ஒரு முருகன். இது வேறு எங்கேயும் இந்தியாவில் இல்லை. பல்லவர்களுக்கு பிறகு சோழர்கள் இதை கல் சிற்பமாக இல்லாமல் செம்பு சிற்பத்தில் இவங்க நிறைய பண்ணியிருக்காங்க. சிற்பக்கலை குறித்து சார் பேசணுன்னா நிறைய பேசுகிறதுக்கு இருக்குது. ஆனால் காலத்தின் அருமை கருதி நாம் முடிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரே ஒரு சார் வந்து அவருடைய அறிமுகம் படுத்த வேண்டும் என்று நாங்கள் சொன்னபோது கூட வேணான்னு சொல்லிட்டார். அந்த நேரத்தில் சிற்பங்கள் பற்றி நான் தகவல்கள் சொல்கிறேன், அதனால் சொல்ல முடியல. ரெண்டாவது, இந்த அருமையான ஒரு வாய்ப்பை அளித்த புக் பிரம்மா அமைப்பினருக்கும் இங்கே வருகை தந்தவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு நிறைவாக பார்வையாளர்கள் நான் உங்களது விசிறின்னே சொல்லலாம். நான் உங்களுடைய முதல் புத்தகத்துலேருந்து தொடர்ச்சியாக வாசிட்டு இருக்கேன்னு மட்டும் இல்லை, பிளாக் எழுதிட்டு இருந்த காலகட்டத்தை தொடர்ச்சியாக அதை பற்றி அறிமுகப்படுத்திட்டு இருந்தேன். அந்த இடத்துல இங்கே எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, ஏன் இத்தனை காலமாக நமக்கு வந்து இந்த இவ்வளோ வரலாற்றை வச்சு வரலாறு வந்து நம்ம அரசியல் பின்புலத்துக்கும் மிகப்பெரிய தேவையாக இருக்குது, அதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் நமக்கு அது ஏன் வந்து கல்வி புலத்தில் அது ஒரு தனித்துறையாகவே வரல, கலை வரலாற்றை நான் சொல்கிறேன். அது எனக்கு ஒரு பெரிய ஒரு அது 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 அதுக்காக ஒரு உதாரணம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ தமிழக அரசுடைய லட்சணையை பற்றி பேசுகிறோம். அது வந்து கிருஷ்ணராவுங்கிற ஓவியர் தான் அந்த லட்சணையை வடிவமைச்சவர். ஸ்ரீவில்லிபுத்தூருங்கிறது கவர்மெண்ட் கொடுத்தது, ஆனால் அவர் வரைஞ்சது வந்து மதுரையுடைய மீனாட்சி அம்மனுடைய மேற்கு கோபுரம்னு சொல்லுவாங்க. ஆனால் கவர்மெண்ட்டோட ரெக்கார்ட் படி அது வந்து இதுதான். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தான் இந்த கலை வரலாறுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு துறை இல்லாததை எனக்கு காமிக்கும். கொஞ்சம் கலை வரலாறுங்கிற தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களை மாதிரி உங்களுடைய புத்தகங்கள் இந்த மாதிரி சில ரெஃபரன்ஸ் தான் இருக்கேன் தவிர, நம்ம இல்லாட்டி நேரடியாக ஃபீல்டு ஒர்க்கர் நாகசாமி சாரையோ உங்களை தேடி தேடி பார்க்குறது அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு ஏன் இந்த ஒரு பெரிய குறை நம்ம சமூகத்தில் இருக்குங்கிறத ஆன்சர் பண்ணோம். உங்களுடைய அனுமதியோடு இன்னொரு தகவலையும் சொல்லிக்கிறேன். முதல் நடராஜ சிற்பம் வந்து சீயமங்கலத்தில் ஆனந்த தாண்டவம் அதுதான்னு நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் நேரம்னால நான் அவருடைய மாணவராக நான் சொல்லிக்கிறதா தான் நான் அதில் எடுத்துக்கிறேன். நான் சொல்கிறேன் சார். நிறைய கேள்விகள் இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் நேரம் கருதி சுருக்கமாக சொல்லிடுறேன். தமிழ்நாட்டு பாடநூல் அப்படின்னு எடுத்துக்கும்போது நமக்கு அது தமிழாகட்டும் அல்லது வரலாற்றுத்துறையாகட்டும் எல்லாத்துலேயும் அரசியல் வரலாறுக்கு நாம் கொடுத்துருக்கிற முக்கியத்துவத்தை பண்பாட்டு வரலாறுக்கு கொடுக்கலை. பக்தவச்சல பாரதி சார் வந்த முற்பாடு தான் பண்பாட்டு வரலாறுக்கு இவ்வளோ ஆழம் இருக்குது, பரப்பு இருக்குதுங்கிறதெல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சது. பண்பாட்டு வரலாறுக்கு கொடுக்கணும். அதனால தான் எங்கள் கல்லூரி அட்டானமஸ் காலேஜ் சென்னை கிறித்துவ கல்லூரிங்கிறதுனால அங்கே பண்பாட்டு வரலாறுக்கு 2 தாள் கொடுத்து முதுநிலை மாணவர்களுக்கு கொடுத்தோம். இப்போது தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனத்தினுடைய நூல் வெளியீட்டில் நான் பஞ்சாங்கம் சார்லாம் இருந்தப்போ ஒவ்வொரு தமிழ் பாடத்துலேயும் ஒரு ஓவியத்தை பற்றி அல்லது சிற்பத்தை பற்றி ஏதாச்சும் கட்டுரைகள் எழுதணும் அப்படிங்கிறத வந்து முடிவு செஞ்சு எழுதியும் இருந்தால் அது மாறிடுச்சுன்னு வச்சுங்க, அது வேறு கதை. இது ரொம்ப முக்கியம். இதை விட முக்கியம், இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கோயில்களை நம்ம சார்ந்த நண்பர்களுக்கும் மற்றவங்களுக்கும் நாம் அறிமுகப்படுத்துறது, போனால் அங்கே நின்று பார்க்குறது, சொல்கிறது, எந்தெந்த இடத்துலெல்லாம் முடியுமோ ஒல்லும் வகையான் அப்படிங்கிறாரு பாருங்க வள்ளுவர், அந்த மாதிரி செல்லும்பாயெல்லாம் செயல் அதை வந்து செய்யணும் நாம். ஏன்னா இந்த பொக்கிஷங்கள் உலகத்தில் யாருக்குமே கிடைக்காது. நாம் அதை ஏற்றுக்கிறோம், கடவுளை அது இதெல்லாம் விடுங்க, அந்த ரிலிஜன் கதையெல்லாம் வேறு. ஒரு கலை பொருளாக அதெல்லாம் எவ்வளவு பெரிய கிடைத்திருக்கிற செல்வங்கள்ங்கிறத நாம் உணர்ந்துருக்கணும். அதுக்கான திட்டங்கள் தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நடந்துக்கிட்டு இருக்குது, நாமும் செஞ்சிகிட்ருக்கிறோம். இப்போ மீடியாஸ் வந்த முற்பாடு நிறைய கோயில்களை பற்றி நிறைய அறிமுகங்கள் வர்றது உண்மைதான். யாருக்கும் காண கிடைக்காமல் இருந்ததெல்லாம் இப்போ காண கிடைக்கிது. இப்போ ஐயா சொன்ன இப்போ திருமையும் பாண்டியர்களுடைய குடைவர், அந்த பள்ளிகொண்ட கோலம் இருக்குது பாருங்கள், தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய சிற்பம் அது. அந்த மாதிரி இருக்கிறது கூட நமக்கு தெரியாமல் இருக்குது. அந்த குடைவரையும் பாண்டியர்களுடைய குடைவர். பாண்டியர்கள் இன்னும் வந்து தெற்க போக போக நிறைவாக நிறைய செஞ்சுருக்கிறாங்க. இதையெல்லாம் விரிவாக நம்ம படிக்கணும், சொல்லணும், மக்களுக்கு அவேர்னஸ் வரணும்.
நம்ம மக்களுக்கு இருக்கிற சிக்கலே என்ன அப்படின்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவன் என்ன எடுத்துக்கிட்டு போகிறானோ இல்லையோ, ஆணி, பெயிண்ட்டு, பேனா எல்லாம் எடுத்துக்கிட்டு அதில் என்னென்னவெல்லாம் எழுதணுமோ, இவர் போன நாள், அப்புறம் இவரோட வந்தவங்க நாள், எல்லா நாளையத்தையும் அதில் குறித்து அதை ஒரு வரலாற்று நிகழ்வாக்கி, இதெல்லாம் மூடத்தனம். அதான் ஷேக்ஸ்பியர் சொன்ன மாதிரி தான். ஒரு 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 மேஜையை வந்து ஒருத்தன் உடைச்சிட்டான்னா, நீ மேஜையை உடைக்கலடா, இந்த மேஜையை செஞ்ச தச்சனை கொன்னுட்டங்கிறது உனக்கு தெரியுமான்னு கேட்டார். இந்த சிற்பிகளை கொன்னுட்டோம், அவங்களுடைய ஆன்மா தானே அங்கே இருக்குது. அவன் தானே வெயில் மழை பாராமல் 12 மீட்டர்னு நான் சுலபமாக சொல்லிட்டேன். எத்தனை வெயிலில் எங்கே தொங்கிக்கிட்டு அதை செஞ்சுருப்பான், எத்தனை பரன்கள் அமைச்சிருப்பான். அதையெல்லாம் நம்ம எடுத்து சொல்லணும். நம்ம கலைஞர்களை நாம் மதிக்கணும், அவங்கள போற்றி புகழணும். அப்படிங்கிறது தான் நம்முடைய வேண்டுகோளாக இருக்குது. பாடத்திட்டத்தில் கொண்டு வரணும், இந்த தலைமுறைக்கு கொண்டு போய் கொடுக்கணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய கடமை. நன்றிங்க சார். No problem. The topic was interesting and people wanted to know.